நீங்க சினிமால வந்து திரைக்கதை முக்கியம்னு சொல்ற மாதிரி கிரிக்கெட்ல தரைக்கதைன்னு ஒண்ணு இருக்குது. தரை முட்டிக்கு மேல வரலன்னா பவுன்ஸ், திருப்பி அதே ஃபார்ம் வந்துடும் எல்லாரும். நான் சொல்றது கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும். அங்க பிச்சு சேலஞ்சே கிடையாது. கொஞ்சம் தள்ளி கிள்ளி ஆடினீங்கன்னா நீங்க பெரிய ஸ்கோர் அடிச்சிடலாம். பிளஸ் உங்களுக்கு பக்கத்துல ஸ்லிப்பு கலியில ஃபீல்டர் எல்லாம் கிடையாது, ஷார்ட் லீக்ல ஃபீல்டர் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் சினாரியோவை மைண்ட்ல வச்சுன்னு இப்ப நம்ம பேசவே முடியாது. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால தான் சொல்றேன், அவங்க ஆடுறத பத்தி இல்ல, லெவல்ல ஆடட்டும். ஆனா திருப்பி அவங்க ஃபெயில் ஆனாங்கன்னா யோசிக்காதீங்க ஆக்ஸ் பண்றதுக்குன்ற இந்த வாட்டி. ஏன்னா இவ்வளவு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி சான்ஸ் எவ்வளவு பேர் கொடுப்பீங்க? ஒரு பிரைம் ஸ்பின்னரை வச்சுனே 10 மேட்ச் கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்ப அவருக்கு யாருமே ஆர்கியூ பண்ண மாட்டீங்களே. அஸ்வினை ஏன் டிராப் பண்ணீங்கன்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்றது இல்ல. அவங்க பாட்டுக்கு லெவன் த பெஸ்ட் 11 பிளேயர்ஸ்ன்றீங்க. அப்போ அது மட்டும் பேட்டர்ஸ் 5-6 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களாம். டர்னிங் பிச்சு, கான்கிரீட் பிச்சு, பீச் மணல், பார்க் புல்லு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களாம் பேட்டர்ஸ். அவங்க வந்து மல்டி டேலண்டடா வேர்ல்டு ஓரம் எங்க சிவாயிரத்துக்கு கூட நல்லா விடுவாங்களாம் பேட்டர்ஸ். பவுலர்ஸுக்கு கரெக்டா அவங்களுக்கு எங்க ஏத்தா மாதிரி வருதோ அந்த பிச்சில் மட்டும்தான் போடுவாங்க. இது என்ன யாட்ஸ்டிக்? இது புரியவே இல்லை.